தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் 31. மிதியானுக்கு எதிரான புனித போர். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்களை முன்னிட்டு மிதியானியரை பழிவாங்கு, அதன்பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார். மோசே மக்களிடம் கூறியது, ஆண்டவருக்காக மிதியானியரை பழிவாங்குமாறு அவர்களுக்கு எதிராக செல்லும்படி உங்களிலிருந்து ஆட்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இஸ்ரேல் குலங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் 1000 பேரை போருக்கு அனுப்ப வேண்டும். அப்படியே இஸ்ரேலின் பல்லாயிரத்தவர்களிலிருந்து குலம் ஒன்றுக்கு 1000 வீதம் 12000 பேர் போரிடுவதற்கு தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர். மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்த 1000 பேரை குரு எலெயாசர் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார். அவர் திருத்தல துணைக்கலன்களையும் போர் எக்காலங்களையும் கையோடு எடுத்துச் சென்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மிதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களை தவிர மிதியான் மன்னர்களையும் அவர்கள் கொன்றனர். மிதியானின் 5 அரசர்கள் ஏலி, இரக்கேம், சூர், ஊர், இரபா ஆகியோர், அத்துடன் பெகோரின் மகன் பிலேயாமையும் அவர்கள் வாளால் வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரேல் மக்கள் மிதியானின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் சிறைப்பிடித்தனர். அவர்களுடன் அவர்களின் கால்நடைகள், மந்தைகள் அனைத்தையும் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் கொள்ளை பொருளாக கவர்ந்து கொண்டனர். அவர்கள் குடியிருந்த இடங்களின் அனைத்து நகர்களையும் அவர்களின் அரண்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கினர். ஆட்களும் கால்நடைகளும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை, சூறையாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றனர். பின்பு அவர்கள் சிறைப்பிடித்தோர் கொள்ளையடித்தவை, சூறையாடியவை ஆகியவற்றை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பாளையத்தில் இருந்த மோசே, குரு எலெயாசர், இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆகியோரிடம் கொண்டு சென்றனர். படை திரும்பி வருதல். மோசே, குரு எலெயாசர், மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர். 1000 100 தலைவர்களாகிய படை தளபதிகள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசே சினம் கொண்டார். மோசே அவர்களிடம் கூறியது, பெண்கள் எல்லோரையும் உயிரோடு விட்டு விட்டீர்களா? பிலேயாமின் சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் பெகோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே. அதனால்தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினுள் கொள்ளை நோய் வந்தது. எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொன்றுவிடுங்கள். ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள். ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுள் ஆளை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் 7 நாட்கள் பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள். உங்களையும் நீங்கள் சிறைப்பிடித்தவர்களையும் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள். உடைகள், தோல் பொருட்கள், வெள்ளாட்டு ரோம வேலைப்பாடுகள், மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். பின்னர் குரு எலெயாசர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது, ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டருளிய திருச்சட்ட நியமம் இதுவே. பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய நெருப்பை தாங்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும். அப்பொழுது அவற்றின் தீட்டு அகலும். மேலும் அவை தண்ணீராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும். நெருப்பை தாங்கக்கூடாதது எதுவோ அதை தண்ணீரில் தோய்த்தெடுக்க வேண்டும். 7ஆம் நாளில் உங்கள் உடைகளை துவைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் தீட்டு அகலும். நீங்கள் பாளையத்துக்குள் வரலாம். கொள்ளை பொருளை பங்கிடுதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது,
ஆட்களிலும் கால்நடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும் குரு எலெயாசரும் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களும் கணக்கெடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரருக்கும் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையில் கொள்ளை பொருளை பங்கிடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரரிடம் இருந்த ஆட்கள், மாடுகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றில் 500 ஆண்டவருக்குரிய பங்காக கொடுங்கள். அவர்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக குரு எலெயாசரிடம் கொடுக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கான ஆட்கள், காளைகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றிலிருந்து 50% எடுத்து ஆண்டவரின் திரு உறைவிடத்துக்கு பொறுப்பாயிருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும். மோசேயும் குரு எலெயாசரும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர். படைவீரர் சூறையாடிய கொள்ளை பொருளில் மீந்திருந்தவை 6,75,000 ஆடுகள், 70,000 மாடுகள், 61,000 கழுதைகள். ஆள்கள் மொத்தம் 30,000 பேர். அவர்கள் ஆணுறவு கொண்டிராத பெண்கள். போருக்கு சென்றவர்களுக்குரிய பாதி பங்கிலுள்ள ஆடுகளின் தொகை 3,37,500. ஆண்டவர் பங்கில் இருந்த ஆடுகள் 675. காளைகளின் தொகை 36,000. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. கழுதைகளின் தொகை 30,500. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. ஆள்கள் தொகை 16,000. அவர்களிலிருந்து ஆண்டவருக்குரிய பங்காக தரப்பெற்றவர்கள் 32 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆண்டவருக்குரிய பங்காகிய உயர்த்தி படைக்கும் படையலை மோசே குரு எலெயாசரிடம் கொடுத்தார். போருக்கு சென்றிருந்த ஆள்களுக்குரியது போக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுத்த பாதி பங்கு, மக்கள் கூட்டமைப்புக்குரிய பாதி பங்கில் ஆடுகள் 3,37,500, காளைகள் 36,000, கழுதைகள் 36,500, ஆள்கள் 16,000 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து ஆள்களிலும் கால்நடைகளிலும் 50% எடுத்து அவற்றை ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு பொறுப்பாயிருந்த லேவியரிடம் மோசே கொடுத்தார். பின்பு 10,000 படைத்தளபதிகள், 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் மோசேயை அணுகினர். அவர்கள் மோசேயிடம், உமது அடியார்களாகிய நாங்கள் எங்கள் அதிகாரத்திற்குட்பட்ட போர் வீரரை எண்ணிய போது ஒருவரும் குறையவில்லை. அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரை நீக்கம் செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி எடுத்த பொன்னணிகலன்களான காப்பு வகைகள், கடகங்கள், முத்திரை மோதிரங்கள், காது வளையங்கள், குமிழ் மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக கொண்டு வந்துள்ளோம் என்றனர். மோசேயும் குரு எலெயாசரும் அவர்களிடம் இருந்த கைவினை பொருட்களான எல்லா பொன் அணிகளையும் பெற்றுக்கொண்டனர். 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறக்குறைய 200 கிலோகிராம். ஒவ்வொரு படைவீரனும் கொள்ளை பொருளை கவர்ந்து கொண்டான். மோசேயும் குரு எலெயாசரும் 1000 100 தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்றுக்கொண்டனர். அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய யாவே இறைவன் என்ற சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு இந்த விவிலிய வாசிப்பு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க விருப்பமாக இருந்தால் தொடக்க நூல் முதல் அனைத்து அதிகாரங்களையும் கேட்க விரும்பினால்
நம்முடைய பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று அனைத்து அதிகாரங்களையும் தொடக்க நூல் முதல் கேளுங்கள். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லாமல் இருப்பது எத்துணை மடமையானது. ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வதை விட மிக முக்கியமானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நாம் வாழ்வதே அவரிடம் சென்று விண்ணகத்தில் அவரோடு வாழ்வதற்காகத்தான் இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதே நம்முடைய முதன்மையான காரியமாக இருக்க வேண்டும். மற்றவை எல்லாம் பின்னால் தான் இருக்க வேண்டும். ஆண்டவரை பற்றின அறிவை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவருடைய வசனங்களை இந்த சிறு வயதிலிருந்து அவர்களை வாசிக்க வையுங்கள். நிறைய வசனங்களை அவர்கள் வாயிலிருந்து கேட்டு மகிழுங்கள். குழந்தைகளின் வாயிலிருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்தில் சென்று தங்கும். அது அவர்கள் வளர்ந்தாலும் எத்தனை காலமானாலும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் அந்த வசனங்கள் உதவியாக இருக்கும். உள்ளத்தில் இருக்கும் வசனங்கள் ஒருபோதும் அழியாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்கள் தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அது சென்று தடுக்கும் அவர்களை. நல்ல எதிர்காலத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டுமா? விவிலியத்தை வாசிக்க வையுங்கள். விவிலிய வசனங்களை அவர்கள் கேட்க செய்யுங்கள். அவர்கள் வாயிலிருந்து தினம் ஒரு வசனங்களை சொல்லிக் கொடுத்து திரும்ப சொல்ல வைத்து நீங்கள் கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை தாங்கும். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.